ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியில ஏன் இவ்வளவு டினாமினேஷன்ஸ்? கிறிஸ்டியானிட்டியில சுமார் 40,000க்கும் மேற்பட்ட டினாமினேஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க சிம்பிளா கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சரௌண்டிங்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சர்ச்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் இது சிஎஸ்ஐ, ஆர்சி, டிஎல்சி, இசிஐ, பெண்டிகாஸ்ட், இந்த மாதிரி நிறைய சர்ச்சஸ் இருக்கு. ஸோ இதில் எது உண்மைன்னு அவர் கேட்டிருந்தார். இவ்வளோ டினாமினேஷன்ஸ் ஏன் உருவாச்சுன்னா, பைபிள் உருவாகி காலங்கள் போக போக மனிதர்கள் அவங்க புரிதலுக்கேற்ப இந்த டினாமினேஷன்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. இந்த பிரிவுகள் எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டவைகளே தவிர தேவனால் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. இதுல நம்ம எந்த சர்ச்சுக்கு போலான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வழிகளை எந்த சர்ச்சை நமக்கு தெளிவா உள்ளது போலயே போதிக்கிறாங்களோ, அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்கிறாங்களோ அந்த சர்ச்சுகளை நம்ம போகலாம். இப்போ ரோமன் கேத்தலிக் பார்த்தீங்கன்னா, அவங்க அன்னை மேரியை வழிபடுறாங்க. நம்மளுடைய பைபிள் இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிடவே இல்லை. ஜீசஸ் ஒரு இடத்துல ஒரு வசனத்தை குறிப்பிடுறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்துல நமக்கு சேர்றதுக்கு ஒரே வழி ஜீசஸ் கிரைஸ்ட். தென் பைபிள்ல இன்னொரு வசனமும் குறிப்பிடுறாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அதற்கு கீழே அப்படியே குறிப்பிடுறாங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஸோ சர்ச்சுக்கு போற எல்லாரும் எதுக்கு சர்ச்சுக்கு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நித்திய ஜீவன், மரணத்துக்கு பிறகாக சொர்க்கத்தை அடையணும், அதாவது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை அடையிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஸோ இயேசு கிறிஸ்துவை எந்த சபையில உங்களுக்கு போதிக்கிறாங்களோ, அவருடைய வழிகளை எந்த சபையில உங்களுக்கு தெளிவாக கூறுகிறாங்களோ அந்த சர்ச்சுக்கெல்லாம் நீங்க போகலாம். தென் முக்கியமான ஒரு வசனம் கடைசியாக, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஸோ நீங்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியம் எந்த சபையில் உங்களுக்கு தெளிவாக போதிக்கிறாங்களோ அந்த சர்ச்சுக்கு நீங்கள் போகலாம். அதுவே உங்களை செம்மையான பாதையில் கொண்டு செல்லும். அதை தவிர போதகர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்ற மற்றவர்கள் வார்த்தைகளை கேட்காம கர்த்தர் என்ன சொன்னாரோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன போதிக்கிறாரோ அதன் பிரகாரம் நடக்க பாருங்க. தென் இது போல நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வர காத்திருக்கு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.